மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். உங்க ராசிபதி குரு பகவான் தான். நல்லா கேட்டுங்க. உங்க ராசிக்கு இது நாள் வரைக்கும் அர்த்தாசிரம குருவா இருந்த குரு பகவான் இப்ப 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சூப்பரா இருக்க போறீங்க. 5ஆம் இடம் ரொம்ப அருமையான இடம். அது உச்சம் பெற்ற குரு. அந்த 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியும் குரு பார்க்கிறார். அது இல்லாமல் ஒரு பார்வை பெறும் இடமும் சூப்பரா இருக்க போகுது உங்களுக்கு. எல்லா வகையிலும் ஏற்ற பார்க்க போகுது. பொதுவாக 5ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாக்கா, நீங்க என்ன நினைச்சிருந்தீங்களோ ஒரு நாள் வரைக்கும் தடைப்பட்டுனே இருந்திருக்கும். எதுவுமே நடக்காம இருந்திருக்கும். கிணத்துல கல் விழுந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே இப்போ உடனே ப்ராசஸ் ஆகும். வெற்றி கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். எல்லாமே நடக்கும். நினைச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்க போகுது. அதை நீங்க சந்தோஷப்படணும். பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். பூர்வ புண்ணியம் ரொம்ப அமோகமா இருக்க போகுது. உன்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர போறீங்க. அது இல்லாமல் புத்திர பாக்கியம் கண்டிப்பா உண்டாகும். அந்த 5ல குரு வந்திருக்கும் போது புத்திரகாரகன் அவர் புத்திர ஸ்தானத்துல வந்து அமரும் போது கண்டிப்பாக நல்ல புத்திரம் அமையும். சற்புத்திரம் சொல்றோம் இல்லையா? அப்பா அந்த குழந்தை அமைஞ்சு நல்லபடியா அந்த குழந்தை எந்த நேரத்துல பிறந்து தெரியலப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் வெளிவட்ட பழக்கங்களை நல்ல நன்மை செய்யும். நல்லது நடத்தும். திறமையால முன்னேற்றம் அடைவீங்க. பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அந்த அதிர்ஷ்டமும் இப்போ வந்து சேரும் உங்களுக்கு. திறமையும் அதிர்ஷ்டம் ஒரேங்கே சேர்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும். வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். பெருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மூத்த சகோதரிகள்னா அவங்களோட உதவிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் லாபங்கள் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனைத்திலுமே லாபம் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்கிரிமெண்ட் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். லாபத்தை பார்ப்பீங்க. வியாபாரம் பண்ணுவீங்க. இது வரைக்கும் லாபம் எல்லாமே தொழில் வியாபாரம் பண்ணியிருந்தோமே ஏதோ பேருக்கு வாங்கணும் சரிசமமா போச்சு. லாபம் நஷ்டம் சரிசமமா இருந்தது. இப்போ லாபம் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. உங்க ராசிபதி குருவா இருக்கிறனால எல்லாமே முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டுவாங்க. நீர்நிலை அருகில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டுவாங்க. நீர்ல இருக்க ஜீவராசிக்கு உணவு கொடுங்க. பெரும்பாலும் மீன்களுக்கு உணவு கொடுத்தா ரொம்ப உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் மீன்களுக்கு உணவு கொடுத்தால் நன்மை நடக்கும். எங்க போனாலுமே குளத்துலயோ ஏரியிலையோ மீன் இருந்தா அங்க உணவு போட்டுருங்க. உங்க கையால போடுங்க. தப்பு கிடையாது. இது தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரணும். தப்பு இல்லை. அது இல்லாமல் தான தர்மம் பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எந்த குழந்தை பார்த்தாலும் இனிப்பு வாங்கி கொடுத்துடணும். கஷ்டப்படுறவங்க தான் இன்னும் அதிகமாக வாங்கி கொடுக்கலாம். தப்பு கிடையாது. அவங்களுக்கு கூட்டு போய் எது வேணும்னு கேட்டு வாங்கி கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அனாதை ஆசிரமம் அடிக்கடி போயிட்டு வாங்க. அந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்க. கல்விக்கு உதவி பண்ணுங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க. முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணுங்க. சில குழந்தைங்களாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஹாஸ்டல்ல சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான பணம் உதவி அதுக்கு உதவி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணலாம். இது சூட்சம பரிகாரம். அவங்களோட போய் ஹாஸ்டல்ல சேர்த்து அதுக்கு உண்டான உதவிகளை செய்யுங்க. அவங்க குடும்பத்துல இவங்க ஜாலியாக சந்தோஷமா இருப்பாங்க. பையனும் அங்க ஹாஸ்டல்ல நல்லபடியா அதுக்கு உண்டான உதவி மட்டும் நீங்க செஞ்சா போதும். பண உதவி, பொருள் உதவி அது கொடுத்துட்டு வந்தாலும் சரியாயிடும். நல்லாயிடும். இது மாதிரிலாம் பண்ணலாம். 2வது மீனராசிக்காரங்க எல்லாமே தேடி வரும். திறமையும் அதிர்ஷ்டம் இருந்தால் எல்லாமே தேடி வரும். அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. இந்த குரு பேச்சில் வரப்போகுது. நன்மையான விஷயம் நடக்க போகுது. 6படி முருக பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடிக்கடி தான தர்மம் பண்ணுங்க. நல்லா கேட்டுங்க. உங்க ராசிக்கு நீங்க தான தர்மம் பண்ணும்போது நீர், மோர், குளிர்பானம், பழச்சாறு இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க நீர் ராசி உங்களுக்கு ராசி. அதனால அது மூலியமா ஒன்று தான தர்மம் பண்ணா கண்டிப்பா நல்லது நடக்கும். நன்மை அதிகமா இருக்கும். உங்களை விட்டு விலைக்கு போனவங்க இப்போ விலைக்கு வந்துடும். விரும்பி வந்துடுவாங்க. நண்பர்கள் உறவினர் எல்லாமே வந்துடுவாங்க. தக்க சமயத்தை உதவி பண்ணுவாங்க. சந்தோஷமான மனநிலை இருப்பீங்க. அடிக்கடி வெளியூர் போவீங்க. வெளிநாடு போவீங்க. சுற்றுலா போய் வருவீங்க. ஆன்மீக சுற்றுலாவும் அமையும். இன்ப சுற்றுலாவும் அமையும். 2மே அமையும். அப்போ 2மே அமைறது எவ்வளவு நல்லது. ஆன்மீக சுற்றுலா என்பது நம்மளுக்கு தெய்வ சக்தியை கொடுக்கும். முடியாத விஷயங்களை நடத்தி கொடுக்கும். நினைச்ச எங்களை பலிதமாகும். இன்ப சுற்றுலா என்ன பண்ணும்? மன நிறைவை தரும். மனம் சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை சொல்லி கொடுக்கும். இப்போ இந்த 2 சுற்றுலாவே அமையிறது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே. ஏதோ ஒண்ணுதான் அமையும். உங்களுக்கு அந்த 2 சுற்றுலாவுமே அமைய போகுது. அப்ப கண்டிப்பா நல்லா இருக்க போறீங்க. இதுதான் உண்மை. அப்ப குருவுடைய இடமும் பார்வை படமும் பல விதத்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க.
குரு வழிபட்டுவாங்க, ஜீவசம தரிசனம் போயிட்டு வாங்க, குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டுவாங்க வியாழக்கிழமையில. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூவரும் சேர்ந்த அவதார புருஷராக விளங்கக்கூடிய தத்தாத்திரேயர் அவரை கண்டிப்பா வழிபட்டுக்கணும். மீனராசிக்காரங்க அவரை வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அவருடைய ஆலயங்கள் குறைவாக தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு போய் வியாழக்கிழமையிலே அவரை வழிபட்டு வாருங்கள். மும்மூர்த்தியை வழிபட்டா எவ்வளவு பெரிய விஷயம். முப்பெருந்தேவரை வழிபட்டா எவ்வளவு என்ன பலன் கிடைக்குமோ அதுதான் மும்மூர்த்தியை வழிபட்டாலும் கிடைக்கும். அந்த மும்மூர்த்தியுடைய அம்சமான தத்தாத்திரேய வழிபட்டு வரலாம். உங்களுக்கு பிடிச்ச குருவா இருக்கக்கூடிய வியாழக்கிழமையில வழிபடலாம். கண்டிப்பாக மௌன விரதம் இருக்க வேண்டும். இதன் கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணீங்க. மீனராசிக்காரங்க வாரத்துல ஒரு நாள், அது வியாழக்கிழமை இருக்கலாம், கண்டிப்பா இருக்கணும். வியாழக்கிழமையிலே மௌன விரதம் இருந்து நீங்கள் குருவாய் வழிபடக்கூடியவர்களை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு நீ நடக்காத விஷயம் நடக்கும். இது உண்மையான அனுபவபூர்வமான உண்மை அப்படின்னு சொல்லி இந்த குரு பயிற்சியில மீனராசிக்காரங்களுக்கு குரு இருக்கடமும் நல்லா இருக்கு, பார்க்கறடமும் நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்க போறீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, மற்றவங்களையும் நல்லா இருக்க வைக்க போறீங்கன்னு சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்வீர்கள்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியினை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதுவரை 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்து கஷ்டத்தை கொடுத்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் சென்று உச்சமடைகிறார். கடகராசியில் 5ல் குரு பஞ்சத்தை போக்குவான். பல வரவுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே 7.5 சனியில் மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி நடைபெறுகிறது. உடல் நோய்கள் அதிகரிக்கும். கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும். விரய ராசியில் ராகு, 6ஆம் இடத்தில் கேது சாதகம். ஆக தங்களுக்கு தற்போது கேது சாதகம், குரு சாதகம். குடும்பத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையலாம். ஒன்றுமில்லாத பிரச்சனைகளுக்கு கூட சிறு சச்சரவுகள் வரலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒருவேளை மீனராசி பெண்கள் கணவன் சிம்மராசியாக இருந்தால் அங்கு அஷ்டமத்து சனி, இங்கு 7.5 சனியில் ஜென்ம சனி. இருவருக்கும் உடல் நலம் பாதிப்படையும். 3வது சுற்றாக இருந்தால் மிகவும் கவனம் தேவை. பொருளாதாரத்தில் எதையும் தாங்கள் திட்டமிட்டு செலவு செய்தல் முடியாது. ஏதாவது செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். அதனால் செலவுகள் வரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். அதனால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை. இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு குறையலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு பட வாய்ப்புகள் குறையும். தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்பு சம்பந்தமான பண உதவிகள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசியல் துறையில் உள்ள அன்பர்களுக்கு கட்சிக்குள் தங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும். தங்களை பற்றி வீண் வதந்திகள் பரவும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தாமதமாகலாம். மாணவர்கள் நன்றாக படித்தல் வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். குரு 31/10/2026 முதல் 13/12/2026 வரை சிம்ம ராசியில் அதிசாரமாக செல்கிறார். அப்போது நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். குரு 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரம் அடைகிறார். அப்போது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகும். ஆக மொத்தம் மீனராசி என்பர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி. கவனம் தேவை.
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. பணம் செலவுகளை பணத்தினை எண்ணி எண்ணி செலவு செய்தல் வேண்டும். மீனராசி பெண்கள் மௌன விரதம் இருத்தல் வேண்டும். அதிகமாக பேசுதல் கூடாது. தாங்கள் நல்லதாக சொல்ல போய் பொல்லாப்பு வரும். குடும்பத்தில் மூன்றாம் நபர்களில் தலையீடினை அறவே ஒதுக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. கலைத்துறை அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். அரசியல் துறையில் கவனமாக இல்லாவிட்டால் தங்களுடைய புகழுக்கு களங்கம் உண்டாகும். ஆக மீனராசி அன்பர்கள் மிக கவனமாக இருங்கள். 7.5 சனி மறுபிறவி என்போம். கோவிலுக்கு சென்றால் குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். எப்படியோ குரு பகவான் தங்களுடைய ராசியை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். சிறிது சமாளிப்பு உண்டாகும். இருந்தாலும் கவனம் தேவை. 7.5 சனி மறுபிறவி என்போம். நன்றாக இறை வழிபாடு நன்றாக செய்யுங்கள். சிலருக்கு கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி வரலாம். கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. பாத்ரூம் செல்லும் போதும் கவனமாக இருங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். மீனராசி பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது. மௌன விரதத்தினை கடைபிடியுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அயன சயன போகம். இந்த குரு பெயர்ச்சி மீனத்துக்கு மிக 3 பெட்ரோல் பங்கு 4 பெட்ரோல் பங்கு கடகடன்னு வாங்கினேன். 4-5 வாங்கிட்டேன். இப்போ சைக்கிள்ல மட்டும்தான் போறேன். என்னையா சொல்றீங்க? என்னையா ராமநாதன் என்னையா பண்றீங்க? இல்ல அந்த எம்பளத்தை மாத்துனீங்க. அந்த எம்பளம் மாத்துறதே சரியில்லை. அந்த திசையை மாத்தணுங்க, அந்த வாசலை மாத்தணுங்க. அதுல இருந்து எல்லாத்துக்கும் நவக்கிரகம் சாட்சி. எல்லாத்துக்கும் நவக்கோள்கள் தான். அதனாலதான் தேவையற்ற செலவு, பயனற்ற சொற்கள், சுப விரயங்கள், கொடுத்து கொடுத்து சிவந்த கைக்கு இப்போது கொடுத்த பணம் வராத நேரம். ஜென்ம ராசி. இதயத்தில் இரக்கமுள்ளவர், இறைவனுக்கு நெருக்கமானவர். அயலார்கள் சோலையில் இருப்பதை விட குடும்பத்தோடு சிறையில் இருப்பதை தெரியாத நமக்கு தெரியாதவங்களோட போய் சோலையில் இருக்கு. சரிங்களா? தெரியாதவங்களோட போய் சொல்லு. அயலாரும் தெரியாதவங்க யாருன்னே தெரியாது. அவங்களோட சொகுசு வாழ்க்கையில இருப்பதை விட நம்ம சொந்த பந்தத்தோட கஷ்டத்தோட கஷ்டமா இருந்தா அதே கற்பனை கோட்டை. தீர்க்கதரிசி, வாக்கு சொல், நயம். பாத்தீங்களா? இந்த மீனத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? உதவி, நல்ல குணம், நல்ல மனம், இருப்பதை கொடுப்பதில் தெவிட்டாத சொல், நயம், வாசிப்பு, வசியம், நிறைந்த வசியம் மீனத்துக்கு அதிகம் உண்டு. ஏன்னா 2ல செவ்வாய். மீனமோ குரு. அப்ப எப்படி இருக்கும்? ஆனா கோபம் அப்படி வரும். சாப்பிட்டியா? அவனை சாப்பாடு போடுமா? அண்ணா நீ சாப்பாடு போடு. அதுதான் வாக்கு. அப்படி சொல்லக்கூடிய இடம். 7 எல்லாம் இழந்தாச்சு. இழக்கிறதுக்குன்னு ஒண்ணு இல்லை. வெக்கத்தை விட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய கிராமத்துல எல்லாம். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நஷ்டம், அவ்வளவு இடுக்கன், அவ்வளவு துன்பம், துயரம் எல்லாத்தையும் இழந்துட்டு இறைவா நீலாஞ்சன சமாபாச ரவிபுத்திர யமாக்கிரதம் சாய மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகம். எப்படி சொல்லியிருக்காங்க பெரியவங்க? அந்த பிரார்த்தனை பண்ணும். வெற்றியை கொடுக்கட்டும். 7 விரயம் முடிஞ்சிருச்சு. ஜென்மச்சனி
அடுத்த பாதச்சனி. ஜென்மத்துல மிக கவனம். புதுசா ஆரம்பிக்காதீங்க. எந்த தொழில் ஒரு சாக்லேட்டா வேண்டாம். புதியதாக எதுவும் தேவை. ஒரு வேலைக்கு போறீங்களா, வேலைக்கு போகலாம். குருவா இருந்துட்டு நான் எப்படி வேலைக்கு பண்ண கூடாது. நீங்க வேலைக்கு போய் செய்யலாம். வேலைக்கு போய் செய்யலாம். எல்லா வேலையும் செய்யலாம். தாராளமா செய்யலாம். அடிமை தொழில். சனீஸ்வரனுடைய லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். கமாண்டிங்க்கு நீங்க போக முடியாது. அப்படிலாம் செஞ்சு வந்தா தான் இந்த 7.5 சமாளிக்க முடியும். திருமணம் உறுதி, குழந்தை பாக்கியமும் உறுதி. தொழிலை தவிர, நட்பை தவிர, மீது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ரொம்ப கவனத்தோட இருக்கும். போக்குவரத்துல கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், மனைவிட்ட கவனம், விவாகரத்துல கவனம், கோர்ட்டுல கவனம், கேஸ் கவனம், குழந்தை பாக்கியத்துல கவனம், சிசரிங்ல கவனம், தொழில கவனம், ஃபைனான்ஸ்ல கவனம். ஃபைனான்ஸ்ல ரொம்ப ரொம்ப கவனம். இப்படிதான் இருக்கணும். எல்லாத்தையும் பார்க்கணும். சும்மா 12 ராசிக்கு நம்ம சொல்லிட்டு போறது, அந்த பிராக்டிக்கலா இருக்கணும். அதுல உள்ளதை மட்டும் சொன்னா போதும். எதுக்கு வளவலன்னு உங்களுக்கு அப்புறம் கமாண்ட்ஸ்ல திட்டுவீங்க, கமாண்ட்ல போட்டா எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை. அப்படியே இருக்கிறத சொல்லிட்டு போனோம். சனீஸ்வரன் கண்டிப்பாக ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கக சாயத்தியமே தன்னும் மந்த பிரஜோதியா. இந்த வன்னி மரம் இருக்குது. வன்னி மரம், இலுப்பு மரம், அத்தி மரம், இதெல்லாம் வீட்லயோ கோயிலே கொடுங்க. மூர்த்தி தலம், தீர்த்தம், விருட்சம் முறையோடு வணங்குவதற்கு ஒரு வார்த்தை சொல் சர்க்குரும் பராபரமே. 9ஆம் இடத்தை 5ஆம் பாருங்க, அதையும் மறந்துடாதீங்க. 11ஆம் இடத்தை 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை 9 குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை 5ஆம் பாருங்க, அங்கே 5ஆம் இடத்தை 9ஆம் பாருங்க, 11ஆம் இடத்தை 7ஆம் பாருங்க. பாத்தீங்களா? 11ஆம் இடத்தை 7ஆம் பாருங்க, 9ஆம் இடத்தை 5ஆம் பாருங்க. பார்வை பலன் பக்காவா உங்களுக்கு இருக்கு. அதுக்காக நான் ஏதாவது ஆரம்பிக்கிறேன்னா மாட்டிக்கிறேன். தசை, புத்தி, அந்தரம், சுற்றமந்தரம், பணபரம், திரிகோணம், கேந்திராதிபதி, சாரம். ஒரு ஜாதகத்துல நட்சத்திராதிபதி சாரம், நட்சத்திராதிபதி எங்க இருக்குது, எத்தனாவது அட்டமாதிபதியா, ரோக ருணஸ்தானமா, கேந்திராதிபதியா, எங்க இருக்கா உங்க ஜாதகத்துல. இப்ப நாங்க சொல்றது பொதுவானது. உங்க ஜாதகத்துல இல்ல என் குழந்தைக்கு 2 மார்க்ல போயிடுச்சு சார், எப்படி போகும்? கடகலக்கணம் கடகராசியா இருக்கும். கடகலக்கணம் கடகராசியா ராகு இருக்கும். ராகு சாரமா இருக்கும். அப்ப கடகலக்கணம் கடகராசினா 8 ராகு, கோச்சாரத்துல 8ல ராகு. அப்ப எப்படி இருக்கு வேலை வாய்ப்பு? எப்படி கிடைக்காது. அப்ப ராகு பிரித்திக்கு சொல்லணும். ராகு என்னும் ஐயனை போற்றி கரவாய் தரவாய் கஷ்டங்கள் ஆக ஒரு பொருள் அனைத்திலும் வெற்றி. ராகு கன்னியை ரம்யா போற்றி கேது தேவை கீர்த்தி திருவை பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாத பம்பு வழக்குகள் இன்றி கேது தேவை கேன்மையை வச்சு படிக்கணும், பாராயணம் பண்ணணும், திரும்ப சொல், அது வெல்லும். திரும்ப சொல்லுக சொல்லி பிரிதர் சொல்ல வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அதுதான் நேயர்களே, தயவு செய்து இந்த ஜோதிடத்துறையை முழுமையாக தெரிந்தவர்கள், முழுமையாக நீந்தி கரை சேர்ந்தவர்கள் யாரும் அல்ல. எனக்கு தெரிந்ததை, என் நாய், இந்த நாய்க்கு தெரிந்ததை உங்களுக்கு விளக்கத்தோட, அறிவோட, அனுபவத்தோட, விளக்கத்தோட, அனுபவத்தோட உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன். எனக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுத்து என்னை ஊக்குவித்திருக்கு நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வணங்கி, உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உண்மையை சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. தோட்டி வேலையிலிருந்து தொண்டமான் வேலை வரையும் நம்ம பார்க்கணும். 12 ராசிக்காரங்களுக்கும் வாங்க, உள்ளதை சொல்றேன். கண்டிப்பாக நிறைவு, உங்க மனசுக்கு நிறைவு கொடுக்கும்படியா நான் பாதம் பணிந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு
நம்பிக்கையோடு இருக்க. இந்த குரு பயிற்சி கண்டிப்பா எல்லோருக்கும் நல்லது கொடுக்கட்டும். உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன வருபுத்திரன் மணலை உளவுதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவண்ணம் அருமே என்று குருவனுடைய கோடான கொடி திருவடி தாமரையை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் கொடுக்குது. இந்த குரு பெயர்ச்சியின் மாற்றங்கள், குரு மாறுகிறார் இல்லைங்களா. 2026 ஜூன் மாதம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது ரொம்ப நல்லது. ராசியில வேற ஜென்ம சனி போய்கொண்டிருக்கிறது மீனராசிக்கு. இது ஒரு அருமையான பலனா இல்லையாங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ராசிக்கு ஒரு கிரகமும் இது மாதிரி அமைப்பில் இது மாதிரி டிகிரியில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை, எந்த மாதிரி ஒரு கர்ம வினையை அந்த ராசிக்காரனுக்கு கொடுக்க போகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளித்தத்துவ பிரகாரம் கர்ம வினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். மீனராசிக்கு வந்து ராசி அதிபதியாகிய குரு 4ஆம் இடத்துல இருப்பவர் ஜூன் மாதம் 2026 அப்புறம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அது மிகவும் நல்லது. என்ன நல்லது அப்படின்னா, இதுவரை ஜென்மசனி தாக்கத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மனசு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மனசுல ஒரு சோகமாக ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரியாக வாழ்ந்து கொண்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பெயர்ச்சி, குருவின் பார்வை ராசி மேல இருக்கக்கூடிய ஜென்மசனி மேல் விழும் பொழுது அந்த சனியின் உக்கிர குணங்கள் குறைந்து மனம் கொஞ்சம் சாந்தமடையும். மனம் வந்து முதல்ல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவங்கள், வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து மனசு இறுக்கம் இல்லாமல் போகணும், ஓரளவுக்கு நம்ம சந்தோஷமாகணும், மனம் அமைதி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை மாறினா தான் நம்ம அமைதி ஆக முடிய, சும்மா நம்ம வந்து மாற முடியாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில விஷயங்கள் நல்லது நடக்க போகிறது, சிலது உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் நடக்க போகிறது. 5ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான காதல் விஷயங்கள், நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம பிடிக்குமோ, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஹாபியாக இருக்கட்டும், நமக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்து நமக்கு அதில் போய் ஈடுபடுற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அது மூலமாக மன உற்சாகத்தை கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஜென்மசனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கூடி இருக்கிறவங்களுக்கு பாலைவனத்தில் ஒரு சோலைவனம்ங்கிற மாதிரி ஒரு நல்ல டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் குரு 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நிறைய சுப விரயங்கள், நிறையா டிராவலிங்கள், பணப்புழக்காட்டங்கள் அது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும், மன உற்சாகம் அடையக்கூடிய பயிற்சியாகவும், மன இறுக்கங்கள் குறையிற மாதிரியும், மன சோர்வுகள் குறையிற மாதிரியும், வாழ்க்கையில் கொஞ்சம் புது ரிலேஷன்ஷிப், உறவுகள், சில விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி அமைந்து இதுவரை நமக்கு ஒரு மாதிரியான ஹாஸ்டைலாக நமக்கு பிடிக்காத மாதிரி, நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்காத மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல் மாறி வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு கடுமையாக உழைத்து ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்ச குருவாக 5ஆம் இடத்துல வந்து வருகிறார். சில பேர்த்துக்கு திருமணமாகி பல வருடமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் வரக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி காதல் கைகூடுற விஷயங்கள், இடம் மாற்றங்கள், நம்மளுடைய பிடித்தமான ஒரு ஜாப், நமக்கு எது மாதிரி ஒரு ஜாப் பிடிக்குமோ அந்த ஜாபே கிடைக்கிறது, நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகிறது, உறவுகளாக இருந்தாலும் சரி, பண விஷயங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்க வல்லதாக இந்த 4ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது
11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாப பூர்த்தி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மனசு உற்சாகம் அடைஞ்சு சுப விஷயங்கள் தடைகள் நீங்கி சுப விஷயங்கள் அடுத்து சோஷியல் கேதரிங் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக மனசு சந்தோஷம் அடைய சொசைட்டியில் ஒரு நல்ல ரெகக்னிஷன் ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய மன உற்சாகம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாகத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய நெடுவு சுழிவுகள் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, ரேவதியா அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரமா அல்லது புரட்டாதி நட்சத்திரமா, எந்த நட்சத்திரம் பிறந்தீங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்து உங்களுடைய தசாபுக்திகள் லக்னம் என்ன, லக்னத்துக்கு நல்ல தசைகள் போயிட்டு இருக்கா, என்ன நட்சத்திரத்தில் உங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகுது, எந்த தசைகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து தசை நடக்குது, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கை எது மாதிரி திருப்பங்கள் நிறைந்ததாக அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்மாக 6 மாதம் 1 வருடம் 2 வருடத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளையும் சேர்த்து இது சொன்ன கோச்சார குரு பயிற்சி பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எது நடக்கும், எது நடக்காது, எது மாதிரி நேரத்தில் எது செய்வது நல்லது, எது கண்டிப்பாக நமக்கு எந்த பிராப்தங்கள் நமக்கு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அப்படி இல்லை, எதை நோக்கி நம்ம போகலாம், வெளிநாடா உள்நாடா, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பா, உள்நாட்டிலே படிக்கலாமா, வேலை எது மாதிரி விஷயங்களாக இருக்கிறது, நமக்கு தொழில் நல்ல ஒரு தொழிலாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது வேலையே நமக்கு பிரதானமான ஒரு அமைப்பாக இருக்கா, எந்த துறை நமக்கு ஏற்ற துறையாக இருக்கிறது, எந்த மாதிரி துறையில் போனால் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும், அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒருங்கிணைத்து நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நாம் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.